நீங்கள் முன்னேறணுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் பழகிறவங்க நேர்மையானவங்களாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். அப்போ தான் மனதில் அமைதி கிடைக்கும். நேர்மை மூலமாக தான் மனதில் அமைதி கிடைக்கும். அமைதி தான் முன்னேற்றம். முதல்ல முன்னேற்றம்னா எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமைதி தான். உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் ஒரு அளவு, ஒரு எளிமையாக அதை பூர்த்தி செஞ்சுக்கணும், ஒரு திருப்தியாக அதை பூர்த்தி செஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதன் பிறகு முன்னேற்றம் என்பது என்ன? இப்போ முன்னேற்றம் என்பது என்னங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, சிறியதாக ஒரு வீடு. உணவுக்கு உணவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் நல்லா தூங்குறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, அப்புறம் நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ தான் இது ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுதான் இது ஒரு முன்னேற்றம், அவ்வளோதானே. வேறு முன்னேற்றம்னா என்ன? பெரிய வீடு கட்டுறது முன்னேற்றமா? பெரிய வீடு கட்டணுமா? அல்லது அது முன்னேற்றம் கிடையாது. அப்போது முன்னேற்றங்கிறது என்னென்னா, அதாவது இப்போ இருக்கிற ஒரு பொருளாதாரம் எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருந்தால் போதுமானது. இந்த வாழ்க்கை போதுமானது அப்படின்னு இருக்கும்போது, அப்போ முன்னேற்றங்கிறது என்னது அப்படின்னா, நீங்கள் உங்கள் லட்சியம் ஒரு தொழில் சார்ந்த ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தில் நீங்கள் ஒரு இலக்கை அடைய வேண்டும். நீங்கள் வகுத்துள்ள இலக்கை அடைய வேண்டும். அதன் மூலமாக தானே உங்களுக்கு பொருளாதாரமும் வந்துட்டுருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அது உங்கள் தொழில் மூலமாக தான் வந்துகிட்ருக்குது. அப்போது அது தொழில் முன்னேற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு உள்ள முன்னேற்றங்கிறது ஒரு அமைதி மூலமாக தான் நமக்கு முன்னேற்றம் வரும். மனசில் எந்த அளவுக்கு அமைதி இருக்கோ அந்த அளவுக்கு நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். மனசில் அமைதி இல்லைன்னா நம்ம முன்னேறலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம நிறைய மூட நம்பிக்கைகளை கடந்து வரணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ சாதி வெறி, மத வெறி இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது. அது மாதிரி உடம்புல நோயோடு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது. உடம்புலேயும் அமைதி இருக்காது, மனசுலேயும் அமைதி இருக்காது. அப்போது எது முன்னேற்றம்? உண்மையான முன்னேற்றம் என்பது என்ன? உடல் ஆரோக்கியம்தான். உடம்புல நோய் இருந்தால் உடம்புல அமைதி இருக்காது, மனசில் அமைதி இருக்காது. மனசில் வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். எப்பவும் வலியால் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க நோயாளிகள். அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ உண்மையான முன்னேற்றங்கிறது என்னது? உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, தக்க வைத்துக் கொள்வது. அதை இழந்துடக்கூடாது. இழந்துட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஒரு முன்னேற்றம். அப்புறம் அமைதி. ஏன்னா இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகள் நிறைஞ்சிருக்கு. நம்ம பிறக்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா மூட நம்பிக்கைகளை கற்றுக் கொடுக்குது. பொய்யான விஷயத்தை தான் உண்மைன்னு நினச்சி கற்றுக் கொடுக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி ஜெயிச்சு வரணும். மனசில் ஒரு அமைதி. இப்போ சாதி வெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம பெற்றோர்கள் மூலமாக சாதி வெறி, மத வெறியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த உலகம். பெற்றவங்களே கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதையெல்லாம் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்த முடியும். நீங்கள் அதன் போக்கிலே போயிட்டீங்க, பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மதவெறி, சாதி வெறியெல்லாம் தூக்கி கொண்டாடிட்டு போனீங்கன்னா மனசில் அமைதி இருக்காது. அப்படி இருக்கும்போது அமைதி. அப்போ அந்த அமைதியெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும்னா மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு முன்னேற்றம் என்பது என்ன? சின்ன வயசில் உங்களுக்கு அமைதி இருக்காது. ஏன்னா சின்ன வயசில் பெற்றவங்களும் சரி, சுற்றத்தார்களும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, உங்களுக்கு சாதி வெறி, மதவெறி எல்லாத்தையும் உங்கள் தலையில் திணிச்சிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி இருக்காது, நிதானம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வளர நீங்கள் ஏன் எதுக்குன்னெலாம் கேள்வி கேட்டு மதத்தை தோற்கடிக்கணும், சாதி வெறியை தோற்கடிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற சாதி வெறியை, உங்கள்கிட்ட இருக்கிற சாதி மீதான நம்பிக்கையை தோற்கடித்தாதான் நீங்கள் அமைதியில் மேலும் மேலும் முன்னேற முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மத மூட நம்பிக்கைகள், இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை மீது, ஆடம்பரமாக திருமணங்கள் நடத்தும். இதெல்லாம் மனசில் உங்களுக்கு அமைதியை எடுத்து நீங்கள் அமைதியை நோக்கி நீங்கள் போகிற அந்த பயணத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. அப்போ அமைதியை நோக்கி நீங்கள் முன்னேறணும். அதுதான் உண்மையான முன்னேற்றம். நல்லது. நீங்கள் அமைதியை நோக்கி நீங்கள் முன்னேறணும், அதுதான் உண்மையான முன்னேற்றம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகிறவங்களும் அந்த அமைதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்ககிட்ட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் பேசுகிறவங்க, நீங்கள் பழகிறவங்க, அவங்க நேர்மையானவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பண விஷயத்தில் அவங்க நேர்மையாக இருக்கிறாங்களா, அதை வச்சு அவங்களுடைய நேர்மையை நீங்கள் அளவிடலாம். ஒருத்தர் பண விஷயத்தில் ஒரு கடனாக கேட்குறாங்கன்னா திருப்பி கொடுக்குறாங்களா, அப்போ அந்த மாதிரி அதன் வாயிலாக ஒருவருடைய நேர்மையை நாம் மதிப்பிட்டு விடலாம்.
அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட, பண விஷயத்தில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பழகுங்க. அவங்ககிட்ட தான் அமைதி இருக்கும். பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பழகாதீங்க. இவங்ககிட்டலாம் வந்து அமைதியே இருக்காது. அதனால் அவங்ககிட்ட பழகினீங்கன்னா அவங்க கடன் கேட்டு திருப்பி தர மாட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அமைதியின்மையை நமக்கு கொடுத்துருவாங்க. அவங்க மனசில் இருக்கிற அமைதியின்மையை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் இது போன்ற ஆட்களுக்கு பெருசாக உதவி ஏதாவது பண்ணாதீங்க, விலகி வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அமைதியை நோக்கி முன்னேற முடியும். சும்மா பண விஷயத்தில் உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா தாராளமாக யார் என்னன்னு தெரியாமலே அவர்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து அப்போ அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அந்த மாதிரி பணத்துக்காக உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் வருவாங்க. உங்கள்கிட்ட இருக்குது பணம், நீங்கள் தாராளமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி நிறைய பேர் உங்களை சுற்றி நிற்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பணம் கொடுக்குற வரைக்கும் நிற்பாங்க. பணம் கிடைக்காதுன்னா இவங்க போயிடுவாங்க. ஆனால் யார் நிற்பா அப்படின்னா நேர்மையானவங்க தான் நிற்பாங்க. பணத்தை எதிர்பார்க்காம உங்களுடைய உறவுமுறை மட்டும்தான் வேண்டும் என்று நிற்கிறவங்க தான் உங்கள்கிட்ட நிற்பாங்க. பணத்தை எதிர்பார்க்குறவங்க பணம் கொடுக்குற வரைக்கும் தான் நிற்பாங்க. பணம் கிடைக்காதுன்னு சொன்னால் போயிடுவாங்க. அதனால் அது போன்றவர்களை நீங்கள் எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அது போன்றவர்களிடம் நீங்கள் எப்போவுமே உறவுமுறை கொண்டாடாதீர்கள், நட்பு கொண்டாடாதீர்கள். அது போன்றவர்களின் அன்பையோ அல்லது உதவியோ எதிர்பார்க்காதீங்க. அதனால் அது போன்றவர்களுக்கு நீங்கள் உதவின்னு கேட்டு வந்தால் கூட உதவி செய்யாதீங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. எப்போவுமே நீங்கள் உதவி செய்கிறவங்க யாராக இருக்குன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா உங்களிடம் உதவி பெறுவதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்க வேண்டும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து உதவி பெறுற மாதிரி வச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட உதவி பெறணுன்னா அவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும். வறுமையானவராக இருக்கலாம், ஏழ்மை, ஆனால் நேர்மையானவராக இருக்கிறாரா, அது போன்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நேர்மையற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது வந்து குற்றம். நேர்மையற்றவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு மனதில் அமைதி இல்லாமல் போகும் என்பது. அதனால் மனசில் அமைதி இருக்குது பாருங்கள், அதுதான் அதில் நம்ம முன்னேறணும். மன அமைதியில் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். சின்ன வயசில் நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டிருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம சண்டை போட்டுட்ருக்கூடாது. அப்படின்னா நம்ம சின்ன வயசில் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறோம். நம்ம முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். அதனால் வந்து அமைதியில் நாம் முன்னேற வேண்டும். மன அமைதியில், வாழ்க்கையில் ஒரு அமைதி, அதில் முன்னேறணும். அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நேர்மை, அமைதி, உண்மை இதுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு. இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சொந்தக்காரங்க, நேர்மை, அமைதி, உண்மை. அதனால் வந்து இவர்களோடு பழகினால் உங்களுக்கு நேர்மையாக இருப்பது, அமைதியாக இருப்பது, உண்மையாக இருப்பது எளிதாக அமையும். ஆனால் இவர்களுக்கு இடையில் கருப்பாடுகளாக நேர்மை இல்லாதவர்கள் உங்களோடு பழகுகிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் அமைதியின்மையை ஏற்படுத்தும். அமைதியை நோக்கி முன்னேறுகிற அந்த பயணத்தில் தடைகள் ஏற்படும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணுன்னா கூட அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதாவது நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்க வரார் அப்படின்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்கலாம். உதவி கேட்குறதுக்கும் சரி, உதவி செய்கிறதுக்கும் சரி தகுதி வேணும். உதவியை பெறுவதற்கும் தகுதி வேண்டும். உதவி செய்வதற்கும் நமக்கு தகுதி வேணும். உதவியை பெறுகிறவரின் தகுதியை நீங்கள் மதிப்பிட வேண்டும். பெறுகிறவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாம் வந்து தகுதியுடையவராக இருந்தால் மட்டும் போதும். பெறுகிறவர் வந்து உதவியை பெறுகிறவர் நேர்மையானவராகன்னு பார்க்கணும். நேர்மையானவராக இல்லாமல் சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டணும், நம்மளை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறக்காக, பணத்தை கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறக்காக நேர்மை இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை சூழ்ந்துருவாங்க. அப்போது நேர்மையானவர்கள் உங்கள் அருகில் வர முடியாது. நேர்மையானவர்கள் உங்கள் அருகில் வர முடியாது. யார் தடுப்பா அப்படின்னா நீங்கள் நேர்மை இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணீங்க பாருங்கள், அந்த நேர்மை இல்லாதவர் உங்களை சுற்றி ஒரு வளையம் அமைத்துக் கொள்வார்கள். அதனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையானவர்கள் உங்களை நெருங்க அவர்கள் விடமாட்டார்கள். அதனால் எப்போவுமே உங்களை யார் சூழ்ந்திருக்கணும் அப்படின்னா நேர்மை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் நேர்மையானவர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் என்றைக்குமே வந்து நேர்மையற்றவர்களுக்கு வந்து உதவி செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியும்ல அவர் நேர்மையற்றவர், ஒருத்தர் நேர்மையற்றவராக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க. அப்போ தான் அவங்க உங்களை நோக்கி வரமாட்டாங்க, உங்களை சூழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நீங்கள் மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் பழகிறவங்க அவங்களும் நேர்மையாக இருக்கணும். நேர்மையானவர்களாக பார்த்து நீங்கள் பழக வேண்டும். அவர்கள் தான் உங்களுக்கு நீங்கள் மட்டுமே பாதுகாப்பு கிடையாது, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவர்களும் பாதுகாப்பு. அப்படின்னா நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? நேர்மையானவர்களை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஒரு உதவி கேட்கணுன்னா கூட நேர்மையானவங்ககிட்ட போய் கேளுங்க. நேர்மையானவங்ககிட்ட கிடைக்கலன்னா நேர்மையற்றவர்களிடம் போய் உதவி கேட்காதீங்க.
அப்போ அவங்க கேட்டால் நீங்களும் செய்ய வேண்டி வரும். அதனால் நீங்கள் ஒரு உதவி கேட்கணுன்னா கூட, உங்களுக்கு ஒரு உதவி ஒருத்தர் செய்யணுன்னா கூட அவருக்கு ஒரு தகுதி இருக்குதான்னு பாருங்கள். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு பார்த்து உதவியை பெற வேண்டும். நாம் உதவியை செய்வதற்கு, நம்மிடமிருந்து உதவியை பெறுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா, நாம் அவரிடமிருந்து உதவியை பெறுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என பார்த்து தகுதி அறிந்து ஒருவரிடம் உதவி பெறுவதும் உதவியை பெறுவதும் உதவியை செய்வதுமாக இருக்க வேண்டும். என்றைக்குமே நேர்மையானவர்களை கிட்ட விட்டுறாதீங்க. நேர்மையானவர்கள், நீங்கள் பண விஷயத்தில் கரெக்டாக இருங்க. நேர்மையானவர்களை கண்டுபிடிங்க. பணத்தை தான் வச்சு நேர்மையானவர்களை கண்டுபிடிக்க முடியும். நேர்மை இல்லாதவர் யார், நேர்மையானவர் யார் என்பதை பணத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதில் தயவுதாட்சினையும் பார்க்காம, இவங்க உறவினர்கள், இவங்க நண்பர்கள் அப்படிலாம் பார்க்காம நேர்மையானவராக இல்லையா. நேர்மையற்றவராக இருந்தால் அவர்கிட்ட நேர்மை இல்லைன்னா அவர் உங்களுடைய உறவினராக இருந்தாலும் சரி அவர்கிட்ட பழகாதீங்க. உங்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் கூட நேர்மை இல்லாதவரிடம் நீங்கள் பழகாதீங்க. பெருசாக அதுக்காக பகைமையும் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, உறவு முறையும் கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. அமைதியாக விடுபட்டு விடுங்கள். எப்போவுமே நீங்கள் யாரை சார்ந்திருக்கணும், நேர்மையானவர்களை சார்ந்திருக்கணும். அப்போ தான் மனசில் அமைதி மேலும் மேலும் அதிகரிக்கும். அமைதி அதிகரித்தால் தான் உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. மனசில் அமைதி இருந்தால் தான் உடம்புலேயும் ஆரோக்கியம் இருக்கும். மனசில் அமைதி இல்லைன்னா உடம்புல நோய் வந்துடும். அதனால் நாம் அமைதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நேர்மையானவர்களிடம் பழக வேண்டும். நேர்மையற்றவர்களை நெருங்க அனுமதிக்கக்கூடாது. நேர்மையற்றவர்கள் நமக்கு நெருக்கமாக வரக்கூடாது. யார் தீண்டத்தகாதவர்கள் யார்னா, நேர்மையற்றவர்கள் தான் தீண்டத்தகாதவர்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்திலே உங்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நண்பர்களாக இருந்தாலும் சரி, நேர்மையற்றவர்களை தீண்டத்தகாதவர்களாக பாருங்கள். நேர்மையானவர்களை உறவினர்களாக நண்பர்களாக பாருங்கள். அதனால் தீண்டத்தகாதவர் யார்னா, நேர்மையற்றவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், கட்டுப்பாடு இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், நம்பிக்கை துரோகிகள், இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள். இவர்களை நெருங்க விட்டுறாதீங்க. உங்கள் மனசு கெட்டு போயிடும். உங்கள் மனசு அமைதியாக இருக்காது, நிம்மதியாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலையும் அமைதி இல்லாமல் செய்து விடுவார்கள். உங்கள் மனசுலேயும் அமைதி இல்லாமல் செஞ்சுருவாங்க. உங்கள் உடம்புலையும் அமைதி இல்லாமல் செய்து உங்கள் உடம்புல நோயை வரவழைத்து விடுவார்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தில் ரொம்ப தாராளமாக இருக்கிறேன், கேட்டால் உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தா காமிக்கிறதுக்காகவோ பெருமைக்காகவோ ஒருத்தருடைய தகுதி தெரியாமல் அவங்ககிட்ட உதவி பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட உதவி பெறணுன்னா உதவியை பெறுகிறவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஒருத்தருடைய தகுதி என்னன்னு தெரியாமல் அவருக்கு உதவி செய்யாதீங்க. 4 பேர் சொல்லுவாங்க இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, பண விஷயத்தில் இவருக்கு நேர்மை இல்லை அப்படின்னு சந்தேகம் இருக்கா, அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. அவங்கள கிட்ட விடாதீங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, அதுதான் நோய் எதிர்ப்பாற்றல். ஏன்னா அவங்களெல்லாம் கிட்ட விட்டிங்கன்னா, அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அவங்க உதவி செய்வீங்க, கடன் கொடுப்பீங்க, கொடுக்கல் வாங்கல் வரும், திருப்பி தர மாட்டாங்க, கோபம் வரும், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு கோபம் வரும், மனசில் அமைதி இல்லாமல் போயிடும், அவமானமாக இருக்கும், ஏமாற்றிட்டாங்களே, நம்ம நம்பினமே ஏமாற்றிட்டாங்களே, ஒரு பழி உணர்ச்சி வரும், சண்டை போடுவீங்க, அவமானம் ஏற்படும், வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடும், உடம்புல நோய் வந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.